வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஞானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இந்த இனிமையான மாலை வேளையிலே இதில் கலந்திருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் வாழ்க வளமுடன். இன்று நாம் சிந்தனையில் எடுத்துக்கொண்டுள்ளது, நான் டிப்ளமோ படிக்கும்போது அதுல ஒரு சப்ஜெக்ட் வந்தது, வாழ்க்கையை நிர்வகிக்கும் திறமைகள் அப்படின்ற புக்ல. அதில் உள்ள கருத்துக்கள் எல்லாமே நம்ம வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கூறிய கருத்துக்களோடு ஒத்து போகிறது. அதில் என்ன சிறப்பம்சம் என்றால், நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் காணும் பிரச்சனைகளை எவ்வாறு அணுகுவது போன்ற கருத்துக்கள் இதில் தெளிவாக உள்ளது. இதை இன்று உங்களோடு பகிர உள்ளேன். இதில் தவறு ஏதும் இருந்தால், கருத்து வேறுபாடு இருந்தால் இறுதியில் தங்கள் கருத்துக்களை கூறலாம். இப்போ அந்த புத்தகத்துல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நாம் வாழும் இந்த சமுதாயத்தில் இன்றைய சிந்தனைக்கு மிகவும் அவசியமான தலைப்பாகும் இது. நாம் அனைவரும் நம் வாழ்வில் பல்வேறு விதமான பிரச்சனைகளையும் சவால்களையும் சந்தித்து கொண்டே வாழ்கிறோம். மேலும் அவைகளுக்கான தீர்வுகளையும் சூழ்நிலையும் பதற்றத்துடனே தேடுகிறோம். இதற்கு நம்மிடம் 2 வழிகள் உள்ளன. அவை பிரச்சனையை எதிர்கொள்ள முடியாமல் சோர்ந்து போய் அப்பிரச்சனையை பலனை அனுபவிக்காமல் செல்கிறோம். மற்றொன்று, நாம் அப்பிரச்சனையை ஏற்றுக்கொண்டு அதனை எதிர்கொள்வது நமக்கு ஏற்படும் பிரச்சனைகளை நாம் வளர்வதற்கு கிடைத்த வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பிரச்சனை என்பது ஒவ்வொரு மனிதனின் வாழ்விலும் முக்கியமான பங்காற்றுகிறது. இதுவே அவருக்கு இருக்கும் திறமைகளை வெளிக்கொண்டு வர பேருதவி புரிகிறது. நாம் பல பிரச்சனைகளை அன்றாட வாழ்வில் எதிர்கொள்கிறோம். அதற்கு காரணங்களாக இருப்பது, மிகவும் அதிகமாக நேசித்த ஒருவரின் மறைவு சமயத்தில் நம்பிக்கைக்குரிய நபர் ஒருவர் உங்கள் நம்பிக்கைக்கு துரோகம் செய்த சூழ்நிலையில், பொருளாதார நெருக்கடி சமயத்தில், பல்வேறு பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் போது மற்றும் எதிர்பாராத நஷ்டங்கள் ஏற்படும் போது, சூழ்நிலை காரணத்தை புரிந்து கொள்ளாமல் வாழ்வது, தேவையான வழிமுறைகளை பின்பற்றி வாழாமல் இருப்பது, சூழ்நிலை எதிர்கொண்டு சமாளிக்க முடியாமல் போவது, இது போன்ற பல பிரச்சனைகள் உள்ளது. இதையெல்லாம் சமாளிக்கும் முறைகள் பற்றி பார்ப்போம். நாம் தினமும் அனைத்து பிரச்சனைகளையும் சவால்களையும் எதிர்கொள்ள வேண்டும். சரியான நேரத்தில் பதற்றப்படாமல் நமது எண்ணங்களையும் நமக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும் வைத்துக்கொண்டு சூழ்நிலைகளை உணர்ந்து செயல்படும் போது இவை அனைத்தும் அச்சூழ்நிலை சிறப்பாக நாம் எதிர்கொண்டு சமாளிக்க உதவுகிறது. சமாளித்தல் என்பது நம்பிக்கை, குழப்பமான நிலை, பயம், சண்டை, சந்தேகம், வெறுப்பு மற்றும் ஏமாற்றம், கவலை ஆகிய அனைத்தையும் சமாளித்தலை குறிக்கும். மேலும் நிர்வகித்தல் என்பது எந்த அளவில் நாம் இந்த சூழ்நிலையை பொருத்தி போகின்றோம் என்பது நம்முடைய கொள்ளளவு என்ன என்பதை பொறுத்து நம்முடைய இக்கட்டான நிலைமையை நாம் சமாளிப்போம் என்பதை நிர்ணயிக்கிறது. இது ஆக்கப்பூர்வ மனநிலையில் மட்டுமே செயல் வடிவம் பெறுகிறது. இதை சரியானபடி திட்டமிட்டு உருவாக்கினால் வாழ்க்கையை திறமையுடன் எதிர்கொள்ள முடியும். உடல் ரீதியிலும் மன ரீதியிலும் மற்றும் உணர்வு ரீதியிலும் எதிர்கொள்ளுதலை குறிக்கிறது. பிரச்சனையை புரிந்து கொள்ளுதல், பிரச்சனையை ஏற்றுக்கொள்ளுதல், அதற்கான தீர்வை செயல்படுத்துதல். மேற்கூறிய முறைகளை செயல்படுத்த நாம் செய்ய வேண்டியது, சரியான சூழ்நிலையில் நம்முடைய சக்தியின் தன்மையை மதிப்பிட்டு நம் பலம் மற்றும் நிர்வகிக்கும் முன் நாம் செய்ய வேண்டியவைகள்: சரியானபடி திட்டமிடுதல், கடின விடாமுயற்சி ஏற்படுத்துதல், எந்த பிரச்சனையும் தானாகவே தீர்வு ஏற்படும் என்று எண்ணுதல் கூடாது. நேர்மறை எண்ணங்கள் சில சமயம் பலன் அளிக்காமலும் போகலாம், ஆனால் எதிர்மறை எண்ணங்கள் நிச்சயம் தோல்வியே தரும். நிர்வகித்தல் என்பது ஒரு செயல், அதை சரியான நேரத்திற்குள் முடிக்க வேண்டும். இங்குதான் நம் மகரிஷி வேதாத்ரி அவர்களின்
தத்துவங்களை இணைத்து பார்க்க முடிகிறது. அகத்தாய்வு தற்சோதனை மூலம் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். நமக்கு ஏற்படும் நேர்மறை எண்ணங்களை நாம் உணர வேண்டும். சுறுசுறுப்புடனும் தம்பிக்கையுடனும் பிரச்சனைகளை தீர்க்கும் வழிகளை கொண்டிருப்பார்கள். இந்த நேர்மறை எண்ணம் கொண்டவர்கள் என்னென்ன மனநிலையில் இருப்பார்கள் என்பதை நாம் பார்க்க போகிறோம். தேவையான உதவியை மற்றவரிடம் கேட்டு பெறுபவர்கள், தகவல்களை பரிமாறிக்கொள்பவர்கள், நியாயமான நடவடிக்கைகளை மேற்கொள்பவர்கள், நெருக்கடியான சமயங்களை உறுதியுடன் எதிர்கொள்பவர்கள், நகைச்சுவை உணர்வு கொண்டிருப்பார்கள், இறை நம்பிக்கை உடையவராக இருப்பர், தன்னம்பிக்கை மற்றும் மன அமைதியை இழக்காமல் இருப்பவர், எந்த வேலையையும் திட்டமிட்டு செயல்படுபவர், வாய்ப்புகளை தன்னுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்திக் கொள்பவர்கள். இதை போன்ற நேர்மறை எண்ணம் உடையவர்கள் இந்த பண்புகளை கொண்டிருப்பார்கள். அதுவே எதிர்மறை எண்ணம் கொண்டவர்கள் பிரச்சனையை எதிர்கொண்டு சமாளிக்க முடியாமல் அதிலிருந்து தப்பிக்க முயல்வார்கள். பிரச்சனையை எதிர்கொள்ளாமல் அதிலிருந்து ஒதுங்கிவிட நினைப்பார்கள். இக்கட்டான சமயத்தில் அதிலிருந்து நழுவுதல், மனதில் உறுதி இல்லாமல் இருத்தல், தன்னையே நொந்து கொள்ளுதல், மற்றவர்களிடம் உதவி கேளாமை, முன் யோசனை இல்லாமல் செயல்படுதல், எது ஒன்றையும் தேவையில்லாமல் எதிர்த்தல், தேவையில்லாமலும் அடிக்கடியும் கோபம் கொள்ளுதல், சூழ்ச்சி, பொய் போன்ற குணங்கள் கொண்டிருப்பார்கள். தனக்குத்தானே மோசமான தண்டனைகளை கொடுத்து கொள்வார்கள். தன் கடமையிலிருந்து விலகுதல் மற்றும் தவறான செய்திகளை பரப்புவார்கள். மற்றவர்களை அதிகாரம் செய்வார்கள். அவர்கள் செய்யும் வேலையை விமர்சிப்பார்கள், குறை கூறுவார்கள். தன்னை பற்றி தவறான எண்ணம் கொண்டிருத்தல், எந்த செயலையும் மெதுவாகவும் காலதாமதமாகவும் செய்தல், மற்றவர்களிடம் தன் குணத்தை மாற்றி நடித்தல், தற்கொலை எண்ணம் கொண்டுள்ளவர்கள். நாம் இதில் பார்த்த எதிர்மறை எண்ணங்கள் நம் வாழ்வை சீரான பாதையில் கொண்டு செல்லாமல் நம் மனதையும் உடலையும் சீரழித்துவிடும். ஆகையால் நாம் நேர்மறை எண்ணங்களை நம்முள் வளர்த்து கொண்டு வாழ்க்கை சூழ்நிலையை திறம்பட சமாளிக்கலாம். நேர்மறை எண்ணங்கள் பல எடுத்துக்காட்டுகளுடன் அதை திட்டமிட்டு செயல்பட உதாரணங்கள் நிறைய சொல்லியிருக்காங்க. திட்டமிட்டு பிரச்சனைகளை எதிர்கொண்டு சமாளித்தல், நல்ல செயல்களை அடிக்கடி நினைவுபடுத்திக் கொள்ளுதல், எதிர்ப்புகளை சமாளித்தல், இலக்கை அடைவதற்கு ஏற்படும் அனைத்து விஷயங்களும் தொடர்ந்து செய்தல், சுய கட்டுப்பாடு, நம்ம உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் தன்மை நமக்குள்ளாக இருத்தல் வேண்டும். விளைவுகளுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளுதல், நமக்கு நாமே ஆக்கப்பூர்வமான அறிவுரைகளையும் விமர்சனங்களையும் தந்து கொள்ளுதல் வேண்டும். பொறுமையை கையாளுதல், சில சூழ்நிலைகளில் ஏற்படும் பிரச்சனைகளில் தன்மையை பொறுத்து அதில் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். இன்றைய வாழும் சமகாலத்தில் வாழ்பவர்களை மேற்கெடுத்து அவர்களை நமது ரோல் மாடலாக்கி அவர்களுடன் தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு அவர்கள் எவ்வாறு பிரச்சனைகளை கையாள்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். உன் வாழ்வில் கடுமையான சூழ்நிலையில் நிகழ்ந்த போது அதை எப்படி சமாளித்தாய் என்பதை நாம் மனதுக்குள் ஒரு கேள்வி கேட்டு ஏற்கனவே கிடைத்த அனுபவத்தில் இருந்து நாம் தீர்வு காண முடியும். ஒரு பிரச்சனை வரும்போது அதை 2 வகையில நம்ம நிர்வகிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 2 வகை சமாளித்தல் என்பது பிரச்சனை சார்ந்து சமாளித்தல், பிரச்சனையின் மீது கவனம் செலுத்தி அதில் தீர்வு காணுதல். உணவு சார்ந்து சமாளித்தல், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தல். பிரச்சனை சார்ந்து சமாளித்தல்னா அது வெளிக்காரணியின் மூலம் உண்டாகும் பிரச்சனைகள் சரியான சூழ்நிலையின் உதவியுடன் மற்றவர்களின் நடத்தையின் வாயிலாக உணர்ந்து சமாளித்தல். உணவு சார்ந்து சமாளித்தல், இதில் நம்முடைய உணர்ச்சிகள் தகுந்த சமயங்களில் வெளிப்படுத்துதல், தேவையான உடற்பயிற்சி செய்தல், தியானம் மற்றும் தேவையான உதவிகளை மற்றவர்களிடம் கேட்டு பெறுதல். இவை மூலம் உணர்வு சார்ந்த பிரச்சனைகளை சமாளிக்கலாம். மேலும் எப்போதும் நம் மனநிலையை லேசாக வைத்திருத்தல் மூலம் உணவு சார்ந்த பிரச்சனை ஏற்படாதவாறு காத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுடைய சுய சக்தியை மதிப்பிடுதல் வேண்டும். எனக்கு உண்டாகும் பிரச்சனைகளை என்னால் கட்டுப்படுத்தவும் தீர்க்கவும் முடியும். எந்த விதமான பிரச்சனையானாலும் என்னால் அதை சமாளித்து தீர்க்கவும் முடியும். எனக்கு ஏற்படும் பிரச்சனைகள் எனக்கு முக்கியமானவை. என் பிரச்சனைகளை பெரிய அளவிற்கு எடுத்து செல்ல மாட்டேன். என் பிரச்சனைகள்
அனைத்தையும் நான் மிகவும் நெருக்கமாகவே காண்கிறேன். எனக்கேற்ப பிரச்சனைகளில் இருந்து நான் ஒரு புதிய செய்தியை அனுபவம் பெறுகின்றேன். எனக்கு உண்டாகும் பிரச்சனைகள் தற்காலிகம். என் பிரச்சனைகள் என்னை விட்டு அகலாது. பிரச்சனைகளுக்கு நான் தான் காரணம். என் பிரச்சனைகளை எதிர்கொள்வதில் நான் பங்காற்றுவேன். பிரச்சனை என்பது தொடர்ந்து வரும் என்பதை நான் அறிவேன். எனக்கேற்ப பிரச்சனை எல்லாம் எதிர்பாராமல் நிகழ்பவே என்று நாம் இந்த அனைத்து 12 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே இந்த பிரச்சனையை எந்த கண்ணோட்டத்துல பார்க்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுல சமாளிக்கும் யுக்திகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, அந்த ஒரு பிரச்சனை நம்ம பார்த்துட்டோம்னா அதை எப்படி அதை பயன்படுத்தி அதை நம்ம தீர்க்கலாம், நமக்குள்ளே அதை உற்சாகத்தை ஊட்டிக்கொள்ளலாம். பிரச்சனைகளை தீர்த்தல், அதற்கு முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா, தேவையான ஓய்வு எடுத்துக்கொள்ளுமா, நம்முடைய உள்ளார்ந்த சக்திகளை பராமரித்து வைத்தல், பிரச்சனைகளை பற்றி விவாதியுங்கள், மனதிற்கு உற்சாகமூட்டும் உணர்வுகளை கொண்டிருங்கள், உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள், உங்களுக்கு உதவி செய்தவர்களை நன்றியுடன் மரியாதையுடன் இருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி வாழ்க்கை பிரச்சனை பற்றியே இந்த சாப்டர்ல போயிருந்தாலும் அதை தீர்க்கிறது நம் உள் உணர்வு. இதை பற்றி நிறைய படிக்கட்டு இதுல விவாதித்திருக்காங்க. இப்போ வாழ்வில் தாக்கத்தை உண்டாக்கும் புறக்காரணங்கள் மற்றும் அகக்காரணங்கள் அதை பத்தி விவாதிக்க இருக்கிறோம். இதைத்தான் மகரிஷி பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட காலமே வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, வாழ்க்கையானது ஒரு தொடர் ஓட்டம் போன்றது. பிறந்தது முதல் இறக்கும் வரை இவ்வோட்டமானது தொடரும். இதில் நாம் பல்வேறு நிலைகளை கடந்து பல ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்து செல்கிறோம். நாம் பல்வேறு நிலைகளை அடைவதற்கு காரணம் வெளிப்புறம் சார்ந்த காரணிகள் மட்டும் பொறுப்பல்ல, நம்மை சார்ந்த அகக்காரணிகளும் தான். இவை நன்மை அளிக்கவும் நேர்மறை தாக்கங்களாகவும் இருக்கலாம், அல்லது கெடுதல் அளிக்கும் எதிர்மறை தாக்கங்களாகவும் இருக்கலாம். தாக்கம் என்பது 2 வகைப்படும்: புறக்காரணங்கள் மற்றும் அகக்காரணங்கள். ஒருவன் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும் புறக்காரணங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள், மக்கள், செய்தி ஊடகம், கல்வி, அரசியல், மதம், பொழுதுபோக்கு அம்சங்கள், மேலதிகாரிகள், நண்பர்கள், வழிப்போக்கர்கள், அறிமுகமானவர்கள் மற்றும் சூழ்நிலை ஆகியவை புறக்காரணங்களாக செல்லப்பட்டு ஒருவனின் மீது செல்வாக்கை செலுத்தும். இப்போ அகற்காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, புறக்காரணியின் பாதிப்பினால் நம்முள் நிகழும் அறிவு தாக்கம், உணர்ச்சி வசப்படுதல் நிலை, மனநிலை ஆளும் திறன், இடிந்து போதல் ஆகியவை அகை காரணங்கள். புறக்காரணங்கள் பெரும்பாலும் கம்பேரிட்டிவ் ஸ்டைல் ஆஃப் லைஃப், அதாவது அடுத்தவங்களோட கம்பேர் பண்றது, இல்லைன்னா அடுத்தவங்களுக்காக நம்ம வாழ்க்கையில நம்ம எடுக்கிற முடிவை நம்ம மாத்திக்கிறது. இது புறக்காரணங்கள் ஆகும். இது ஒரு கதையின் மூலம் நம்ம அதை சிந்திப்போம். இப்போ ஒரு அப்பாவும் ஒரு பையனும் ஒரு கழுதை வாங்க போறாங்க. இது நடந்து போற காலத்துல, வண்டிலாம் இல்லாத காலத்துல அப்படி வச்சுக்கோங்க. அப்போ கொஞ்சம் தூரம் நடந்து போய் வேற ஒரு கிராமத்துலயோ சந்தையிலயோ போய் அந்த கழுதைய வாங்கிட்டு வராங்க. அவங்க 2 பேரும் கழுதைய வாங்கிட்டு ரிட்டர்ன் ஊருக்கு வரும்போது வழியில வழிப்போக்கர்கள் நிறைய பேரை சந்திக்கிறாங்க. அப்போ முதல்ல ஒருத்தவங்க சொல்றாங்க, நீங்க கழுதைய உங்க சொந்தமா வாங்கிட்டீங்க, அப்போ யாருன்னா அது மேல உட்காந்து சவாரி செய்யலாம்ல, ஏன் இப்படி கழுதை தனியா நடக்க வச்சுட்டு நீங்க நடந்து வரீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப என்ன பண்றாரு அப்பா, பையனை ஏத்தி அந்த கழுதையில உட்கார வச்சுட்டு கொஞ்ச தூரம் நடந்து போயிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரம் பொறுத்து இன்னொருத்தர் வழிப்போக்கர் அவரை பார்த்துட்டு, என்னப்பா, அப்பா நிறைய உழைச்சிருப்பாரு, வாழ்க்கையில நிறைய கஷ்டப்பட்டிருப்பாரு, அவரை நடக்க வச்சுட்டு நீ கழுது மேல உட்காந்து வரியே அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு அப்போ அந்த பையன் இறங்கிட்டு அவங்க அப்பாவை கழுதையில உட்கார வச்சுட்டு கொஞ்சம் தூரம் போறாங்க. திருப்பி இன்னொருத்தர் அது வழியா போறாங்க. அவரு நின்னு, ஏன்பா சின்ன குழந்தை, அவனை கீழே நடக்க விட்டுட்டு நீ மட்டும் கழுது மேல உட்காந்து வரியே அப்படின்னு கேக்குறாங்க. சரின்னு அவர் என்ன பண்றாரு, மகனையும் தூக்கி கழுது மேல உட்கார வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு கழுதையில உட்காந்து 2 பேரும் கழுதையில உட்காந்து போயிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் தூரத்துல பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் விமர்சனம் பண்றாரு, உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா, ஒரு கழுதை மேல 2 பேர் உட்கார்ந்து இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க 2 பேருமே இறங்கிடுறாங்க கழுதையை விட்டு.
இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம மற்றவங்களுக்காக நம்ம வாழ்க்கையை நம்ம மாற்றும் போது நமக்கு பல சிக்கல்கள் ஏற்படும். நம்மளுடைய இலக்கு, நம்மளுடைய தீர்மானம், நம்மளுடைய கொள்கை இதெல்லாம் நம்ம வந்து மன உறுதியுடன் இருக்க வேண்டும் அப்படின்றதுக்கான ஒரு இந்த கதை. இது வந்து நம்ம வாழ்வுல வந்து நம்ம கடைப்பிடிக்கணும். எப்படின்னா, ஏதாவது ஒரு இலக்கு வச்சோம்னா அதுக்கு வந்து நம்ம செய்ய வேண்டியது எல்லாத்துலயும் தீர்க்கமான முடிவாக இருக்கணும். அந்த தீர்க்கமான முடிவு வந்து யாருக்காகவும் மாற்றக்கூடாது. அதுக்கு நம்மளுடைய எண்ணங்கள் வந்து நேர்மறை எண்ணங்களாக இருக்கணும். எதிர்மறை எண்ணங்கள் நம்மளுடைய இலக்கை அடைய விடாம தடை செய்யும். நேர்மறை எண்ணங்கள் நமக்கு நிறைய ஒத்துழைப்பு செய்யும். இப்போ நேர்மறை எண்ணம் கொண்டவங்க அவங்களுடைய குணம் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். அவங்களுடைய தனிப்பட்ட குணமா இருக்கும். மற்றவர்களிடம் எப்போதும் சிறப்பான முறையிலே செயல்படுங்கள். மற்றவர்களையோ அல்லது தன்னைத்தானோ ஏமாற்றிக் கொள்ள முயலாதீர்கள். எந்த செயலிலும் முதலில் தொடங்குவது சிறப்பானது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒருபோதும் காலத்தை வீணாக்காதீர்கள். நீங்கள் வெற்றி பெற மிகவும் அவசியம் என்பதை உணருங்கள். ஒருபோதும் உங்கள் சோகத்தையோ அல்லது உங்கள் பலவீனங்களையோ வெளிப்படுத்தாதீர்கள். மற்றவர்களின் உணர்வுகளை காயப்படுத்தாதீர்கள். எதிரி என யாரும் இல்லாத நிலையை உருவாக்கி கொள்ளுங்கள். மறப்போம் மன்னிப்போம் என்பதை கை கொள்ளுங்கள். குடும்பத்திற்கு நற்பெயரை உங்களால் ஏற்படுத்துங்கள். கடின உழைப்பை தருவதுடன் அதை சிறப்பான முறையில் வெளிப்படுத்துங்கள். மற்றவர்கள் எப்போதும் உங்கள் செயலை உற்று நோக்குகிறார்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இப்படி எல்லாரும் ஒரு பிரச்சனையை அணுகிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படியெல்லாம் நம்ம இருக்கணும், அடுத்தவங்க நம்மளை பாக்குறாங்கன்னா அவங்களும் நம்மளுடைய செயல்பாடுகளை கவனிக்கிறாங்க அப்படின்றத நம்ம நினைவில் கொண்டு அவங்க எதுவும் குறை கூறாத மாதிரி நம்ம நடந்துக்கணும். இப்ப சமுதாயத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் ஏதோ ஒன்று செஞ்சுட்டே இருப்பாங்க. அவங்களை கேள்வி கொண்டு இருக்காமல் நம்ம வேலையை நம்ம கவனத்துடன் செய்ய வேண்டும். உலகை நம்மளால் தான் மாற்ற முடியும் எப்படி எண்ணிட்டு வாழக்கூடாது. ஏனால் நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை மட்டும் தான் செய்ய முடியும். முதலிடம் அடைவதற்காக அதிகமாகவும் சக்தியுடனும் செயல்படுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது நம்ம வந்து வாழ்க்கையில உதாரணங்கள் பார்த்தோம்னா நிறைய பெருந்தலைவர்கள் அவர்களுடைய கொள்கைகளை முன்னிறுத்தினதுனால அவங்க வந்து சிறப்பா வாழ்ந்தாங்க. அவங்க இன்றும் வாழ்நாளில் நம்ம அனைவரும் பேசக்கூடிய அளவில் அவங்க தலைவர்கள் நிக்கிறாங்க. அதுல வந்து மகாத்மா காந்தி அவர்களுடைய உதாரணம் சொல்றாங்க. என்னன்னா, அவர் குழந்தை பருவத்தில் பொய் பேசுவதில்லை என்று வைராக்கியத்துடன் இருந்தார். அப்போ வந்து பொய் பேசுவதில்லை என்னை உறுதி பூண்டதால் இதன் காரணமாக அவர் இங்கிலாந்தில் பல இன்னல்கள் பெற்றார். மாமிசம் உண்பதை தவிர்த்தார். வாலிப பருவத்தில் அவர் ரயிலில் இருந்து தூக்கி வீசப்பட்டார். அரசியல் வாழ்க்கையில் நாட்டில் காணப்படும் வறுமையை கண்டு தன் ஆடையை கூட கதர் ஆடையாக அணிந்தார்கள். அன்னை தெரேசாவை பற்றி சொல்லணும்னா, அவங்க வந்து கல்கத்தா மாநகரிலேயே பெரிய காலனி ஏரியாவில் அங்க இருக்கும் மக்களுக்காக தன் நிலையை தாழ்த்தி கொண்டு யாசகம் வாங்கி அவர்களுக்கு உதவினார். மேலும் ஆதரவற்றவர்களுக்காக அனாதை விடுதி உருவாக்கி அவர்கள் வாழ்விலும் ஒளியை உண்டாக்கினார். சூழ்நிலைதான் மனிதனை வழிநடத்துகிறது என்பதை உணர்ந்தே ஆதரவற்றவர்களுக்கு நல்வழிக்காக சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். சுய கௌரவம் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்திருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய சுய கௌரவம் என்பதை நம்ம வந்து அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ ஒரு கதை நான் சொல்றேன். நான் அந்த கதையில பாத்தீங்கன்னா, ஒரு பிச்சைக்காரன் அவன் வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான். அந்த வழியா ஒரு அலுவலகத்துல ஒரு தலைமை பொறுப்புல இருக்கிற ஒரு அம்மணி வந்து அந்த வழியா போறாங்க. போகும்போது அப்போ அவனை தாண்டி போகும்போது அவன் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான். 10 ரூபாவை போட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி வராங்க. வந்துட்டு அவங்க கையில இன்னொரு தட்டுல பார்த்தா பேனா வச்சிருக்காங்க. அப்போ நான் வந்து உனக்கு சும்மா இலவசமா போடக்கூடாது, அங்க இருக்கிற பேனாவை அதுக்கு பதிலாக நான் எடுத்துக்கிறேன். உன்கிட்ட ஒன்னு கொடுத்துட்டு நான் ஒண்ணு வாங்கறதா இருந்தா, ஏன்னா நீயும் ஒரு வியாபாரி தான் அப்படின்றத சொல்லிட்டு, இப்போ நீ வியாபாரி, நான் உன்கிட்ட பணம் கொடுத்து ஒரு பொருளை வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அந்த பிச்சைக்காரனுக்கு ஒரே ஆச்சரியமா இருந்தது. நம்ம வந்து தரையில உட்காந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கோம். ஆனா அந்த அம்மா வந்து என்ன
ஒரு வியாபாரின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஒரு 10 ரூபாய் பொருளோட விற்கும் போதே நான் வியாபாரி ஆயிட்டேன். என்னோட வாழ்க்கையை நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் திரும்பி யோசிக்கிறான். அவங்க சொன்ன ஒரு சொல் அவனோட வாழ்க்கையே திருப்பிருச்சு. அப்புறம் ஒரு 6 மாசம் கழிச்சு ஒரு விழாவுல அந்த அம்மா பங்கேற்க வேண்டி இருந்தது. அவங்கள அழைச்சிருந்தாங்க அந்த விழாவுக்கு. அப்போ அந்த மேடையில நிறைய பேர் உட்கார்ந்துருந்தாங்க. வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் உட்கார்ந்து அவங்களுக்கு பரிசளிப்பு விழா அது மாதிரி நடத்தி உணவுக்கும் அளிக்கப்பட்டது. அப்போ அந்த மேடையில ஒரு கோட் சூட்டு போட்ட ஒரு ஆள் அந்த அம்மா கிட்ட பேசுறாங்க. என்ன நினைவு இருக்குதான்னு கேக்குறாங்க. அந்த அம்மா சொல்றாங்க, இல்ல யாருன்னா உங்களுக்கு என்ன நினைவு இருக்காது, ஆனா எனக்கு இருக்கு. நீங்க சொன்ன ஒரு வார்த்தை என்ன மோட்டிவேட் பண்ணுச்சு. என்னன்னா, நீயும் ஒரு வியாபாரி தான் அப்படின்னு சொன்னீங்க. அதனால அன்றிலிருந்து இருந்து நான் கடுமையா உழைக்க ஆரம்பிச்சேன். உழைச்சி இப்ப என்னை கூப்பிட்டு பாராட்டுற வகையில நான் உயர்ந்திருக்கேன். இதற்கு காரணம் நீங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான். நீயும் ஒரு வியாபாரி தான் அப்படின்னு நீங்க சொன்ன வார்த்தையில இருந்து நான் உத்வேகம் அடைந்து நான் உழைக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொல்லிட்டு அவர் வாழ்க்கையை திசை மாற்றியது என்று கூறினார். அந்த பிச்சைக்காரன் வாழ்க்கை எப்படி மாறியது அப்படின்னா, ஆண் பெண் இருவருக்குமே எப்போதும் மற்றவர் மெச்சும்படி இருத்தல், மற்றவர்கள் உற்சாகமூட்டும் தன்மையை கொண்டிருத்தல், வாழ்வில் அர்த்தத்தை உண்டாக்குவதில் உன் பங்கு என்ன, இறக்க நேரிட்டாலும் ஒருவருடைய ஆளுமை திறன் அனைவராலும் அறியப்படுதல். இப்படி நம்ம நம்மளுடைய செயல்பாடுல அடுத்தவங்களை நம்ம விமர்சிக்கும் போது கூட அவங்களுக்கு ஒரு தூண்டுதலாக அமையிற மாதிரி நம்ம பேசணும் வாழ்க்கையில. இப்போ சுய கௌரவம் பற்றி நம்ம யோசிக்கலாம். இப்போ நம்ம ஒரு குறிப்பிட்ட நபரை மெச்சுவதற்கு காரணம் என்னன்னா, அவங்க மற்றவர்களை விட சில சிறப்பான குணங்களை பெற்றிருப்பதால் தான். மற்றவர்களை விட அதிக தகுதி பெற்றிருப்பாங்க. சில நேரங்கள் அவர்களை நாம் விரும்புவதாலும் அவர்களை மெச்சுகின்றோம். சுயகௌரவம் மிக அழகானது அப்படின்றாங்க. உங்களுக்கு உள்ள இருக்கும் பிம்பத்தை அது வெளிக்கொணரும். நீங்க உள் மனசுல எப்படி இருக்கீங்க அப்படின்றத நமக்கு வெளியே கொண்டு வரும். இப்போ ஒரு விளக்கமா சொல்லணும்னா, சுயகௌரவம் என்பது நம் சுய பிம்பத்தை குறிக்கும். நம்மை பற்றிய நம் கருத்தை சுயகௌரவம் ஆகும். ஒருவருடைய சுயகௌரவம் அவருடைய எண்ணங்களின் மூலமாகவே உருவாக்கப்படுகிறது. நான் யார், நான் என்ன செய்ய போகிறேன் என்ற இரண்டுக்கும் இடையே உள்ள பாலமே சுயகௌரவம் ஆகும். அப்போ நம்மளுடைய உள்ளம் சார்ந்து நம்ம அறிந்து கொள்வதுதான் நம்மளுடைய சுயகௌரவம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சுய கௌரவத்திலே நல்ல சுய கௌரவம் இருக்கும், தாழ்ந்த சுய கௌரவம் இருக்கும். ஏன்னா நமக்கு இல்லாத ஒரு குணத்தை நம்ம பெருசா பிம்பமா நம்ம நினைச்சு நம்ம பெருமை கொள்றதுக்கு அது தாழ்ந்த சுய கௌரவம் ஆகும். நம்ம கிட்ட இருக்கிற குணங்களை நம்ம எப்படி சிறப்பா வச்சிருக்கிறோமோ அது உயர்ந்த சுய கௌரவம் அப்படின்னு சொல்றாங்க. மனிதனுடைய உற்பத்தி திறனுக்கும் அவனுடைய உணர்வுகளுக்கும் நேரடி தொடர்பு இருக்கிறது. ஒருவனுடைய சுய கௌரவம் என்பது அவருடைய சொத்து, சட்டம், பெற்றோர்கள் மற்றும் ஒருவருடைய நாடு ஆகியவற்றுக்கு சான்றாக இருப்பதாக என்று கூறுகிறார்கள். சுய கௌரவம் மிக்கவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. உறுதியான திட நம்பிக்கையை கொண்டிருப்பார்கள். செயல்களுக்கு மனமுவந்து பொறுப்பேற்றுக் கொள்வார்கள். சமநிலையான மனநிலை கொண்டிருப்பாங்க. வாழ்வில் முழு நிறைவுடன் கூடிய சிறந்த உறவு முறைகளை கொண்டிருப்பாங்க. சுய ஊக்கம் கொண்டிருப்பாங்க. மற்றவர்களுக்கும் அவர்களுக்கும் தேவைக்கேற்ப உதவுதல், வாய்ப்புகளை சவால்களையும் எதிர்கொள்ளும் குணம், தங்களின் திறமையை மேம்படுத்திக் கொள்வதுடன் தங்களின் துணிச்சலை மேம்படுத்திக் கொள்ளும் குணத்தை பெற்றிருப்பார்கள். மற்றவர்களுக்கு அவர்களின் செயல்களில் வாழ்த்துக்களையும் தவறுகளுக்கான விமர்சனங்களையும் மனம் புண்படாத வகையில் பேசுவாங்க அப்படின்றாங்க. இப்ப தாழ்ந்த சுய கௌரவம் இருக்கும். இது உயர்ந்த சுய கௌரவம். தாழ்ந்த சுய கௌரவம் கொண்டவர்கள் அவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க.
அவங்க எதிர்மறையா இருப்பாங்க. எதையுமே விமர்சனம் தவறுதலா இருக்கும். எந்த போட்டியில் கலந்திருக்க போவதும் இல்லை. ஆனால் அதுல முதல் பரிசு வென்றே ஆக வேண்டும் என்பது போன்ற விமர்சிப்பார்கள். அவங்கதான் உயர்ந்தவங்க அப்படின்னு நினைச்சிட்டு மத்தவங்க எல்லாரையும் மட்டம் தட்டி அவங்கள விமர்சனித்து பேசுவாங்க. மேலும் இவர்கள் மற்றவர்களை தாறுமாறாக பேசி தங்கள் மிக உயர்ந்தவர்கள் என்று உணர்வை அடைய முயல்வார்கள். இவர்கள் சுய நலமிக்கவர்களாகவும் குறுகிய மனப்பான்மை கொண்டவர்களாகவும் காணப்படுவார்கள். இவர்கள் ஒருபோதும் தங்கள் தோல்விகளை பொறுப்பேற்பதில்லை. அதை மற்றவர்கள் குற்றம் சாட்டி அவங்க மேலே சொல்லிடுவாங்க. இவர்கள் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இவர்கள் தனித்திருக்கும் சூழ்நிலையை சலிப்புடனும் மன அமைதி இன்றியும் காணப்படுவார்கள். தாழ்ந்த சுய கௌரவம் என்பது ஒருவருடைய நாகரீக தன்மையை சீர்குலைத்து விட வழிவகுக்கும். இவர்களுக்கு உண்மையான நண்பர்களே இருக்க மாட்டார்கள். ஏனெனில் இவர்களே உண்மையாக நடந்து கொள்ளவில்லை. அவங்க ஒரு வேலையை செய்ய போவதில்லை என்று தெரிஞ்சா கூட அவங்க என்ன பண்ணுவாங்க, உறுதிமொழிகளை மற்றவர்கள் வாழி வழங்குவாங்க. ஆனா அது செய்ய போறதில்லைன்னு தெரியும். இதே ஒரு உயர் சுய கௌரவம் உள்ளவங்கனால தன் வியாபாரத்தில் நஷ்டம் வருவதை கூட ஏற்றுக்கொள்வார்கள் அன்றி மற்றவர்கள் தன்மேல் நம்பிக்கை இழப்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் ஒருவருடைய நம்பிக்கைக்கு எவருமே விலைக்கு நிர்ணயிக்க முடியாது என்பது அவர் அறிவார்கள். தாழ்ந்த சுய கௌரவம் நடத்தை பொருளற்றதாகவும் சிதறியும் இருக்கும். எப்படின்னா, ஒரு கடிகாரத்தை பெண்டுலம் போல ஒரு பக்கத்திலிருந்து இன்னொரு பக்கத்துக்கு ஆடிக்கொண்டே இருப்பதை போல. இன்னைக்கு பேசிவிட்டு நாளை நம் காலடியிலே குழி பறிக்கும் வேலையை செய்வார்கள். இவர்கள் ஒரு சீரான மனநிலையுடன் இருக்க மாட்டார்கள். இவர்கள் சமுதாயத்தோடு கூடி வாழாமல் அந்நியப்பட்டு தனித்திருப்பார்கள். இப்ப நம்ம மனசுல எப்படி இருக்கோன்றது நம்மளே கேள்வி கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம உயர்ந்த சுய கௌரவம் கொண்டு இருக்கோமா, தாழ்ந்த சுய கௌரவம் கொண்டு இருக்கோமா அப்படின்றது நம்ம மனசுக்குள்ளே பல கேள்விகளை கேட்டு அதுக்கு விடை வரும்போது நமக்கு தெரியும். நம்மிடம் உள்ள நல்ல எண்ணங்கள் எப்படி இருக்கு, நம்மிடம் உள்ள கீழ எண்ணங்களையும் நம்ம பொறுப்பேற்றுக்கணும். அந்த மாதிரி நம்ம செய்யணும். இப்ப வெற்றி அடைவந்தவர்கள் 10 படிகள் அப்படின்னு சொல்றாங்க. வெற்றி அடைந்தவர்கள் ஏற்கனவே வெற்றி பெற்றவங்கள படங்களை வச்சுட்டு அவங்களுடைய மோட்டிவேஷன் ஸ்பீச் எல்லாம் கேட்டு அவங்கள சுயசரிதை எல்லாம் படிச்சு நம்ம முன் உதாரணமா எடுத்துக்கணும். அவங்கள எப்போதெல்லாம் எதிர்மறையான எண்ணங்கள் மனதில் தோன்றுகிறதோ அப்போது நேர்மறை எண்ணங்களால் அவற்றை மாற்றுங்கள். பயம் மற்றும் எதிர்மறை சிந்தனைகளை குறைத்துக் கொள்ளுங்கள். முடியாதது என்பது என் வாழ்வில் கிடையாது என்பதை தினமும் 10 முறை கூறுங்கள். நல்ல ஆலோசகரின் உதவியை நாடுங்கள். உங்களுடைய திறமைகளை பட்டியலிட்டுக் கொள்ளுங்கள். மற்றவர்களின் தன்மைகளையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கும் உங்களை ஏற்றுக்கொள்வார்கள். தினமும் அதிகாலையில் எழுந்ததும் தினந்தோறும் ஒவ்வொரு நாளும் நான் மேன்மேலும் சிறப்படைவேன் அப்படின்றது சொல்லணும். அடுத்தது, தூங்க போகும் முன் அன்று நடந்த நிகழ்வுகளை எல்லாம் நம்ம மனசுல போட்டு நம்ம இன்னைக்கு என்னென்ன செஞ்சோம், அதுல என்னென்ன தவறுகள் செஞ்சோம் அப்படின்றத நம்முடைய அகத்தாய்வுன்னு சொல்ற மாதிரி நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் ஒன்றைய நாள்ல அடுத்து நம்ம இதை திரும்ப செய்யக்கூடாது. இன்றைய ஏற்பட்ட அனுபவங்கள் நம்ம அடுத்த நாள் அதை திரும்ப செய்யக்கூடாது. ஏற்கனவே ஒரு நல்ல முறையான ஒரு நிகழ்வு நடந்திருந்தா அதை மறுபடியும் மேம்பட அடுத்த முறையும் செய்ய வேண்டும் அப்படின்றத நம்ம மனதில் உறுதி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது எண்ணங்களை மேம்படுத்துதல். சில வழிகளை பார்க்கலாம். நம்மளுடைய எண்ணம் என்பது சுய எண்ணம் அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமான நம்மை பற்றி முழுமையாக நாம் எவ்வாறு எண்ணுகிறோம் என்பதை குறிக்கிறது. நம்முடைய அறிவை கொண்டு நான் எனது என்ற உணர்வுடன் எனது தகுதிகளை, திறமைகளை அனைத்தையும் சேர்த்து அப்படியே என்னை நான் முழுவதுமாக உணர்ந்து ஏற்று எனது முழுமையான எண்ணங்களையும் செயல்களையும் அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். இது உள்ளிருக்கும் ஆற்றலை பிரம்மாண்டமான முறையில் நான் என்னும் முறையில் செயல்படுத்தும் விதத்தில் வெளிப்படும். இந்த சுய எண்ணம் என்பது என்னுடைய பல்வேறு நான்களின் கூட்டமைப்பே ஆகும்.
அதாவது என் உடலளவில் நான், தற்போதைய நான், கற்பனையில் நான், சமுதாய பார்வையில் நான் அப்படின்னு சொல்லிட்டு 4 நான்கள் சொல்றாங்க. சுய எண்ணம் என்பது ஒருவருடைய அனைத்து நான்களையும் உள்ளடக்கிய பிம்பமே ஆகும். இது ஒருவனுடைய முழுமையான எண்ணங்களை உண்டாக்கும் செயல்களிலும் வெளிப்படக்கூடியதாகும். நம்மை பிறரோடு ஒப்பிட்டு பார்த்து நீக்கி வேறுபடுத்தி பார்க்கக்கூடியது. நம்மை சுற்றியுள்ள மனிதர்களை மாறிக்கொண்டிருந்தாலும் சூழ்நிலை மாறிக்கொண்டாலும் நம்முடைய அடிப்படை கொள்கைகள் மாறாமல் அப்படியே இருக்கும். மற்றவர்களுக்காகவோ மற்றவர்களின் கருத்துக்காகவோ அவர்களுடைய விருப்பு வெறுப்புக்காகவோ நம்முடைய எண்ணங்களை அல்லது செயல்களை மாற்றிக்கொள்ளாமல் நம் எண்ணங்களின்படியே செயல்படுவது ஆகும். உடல் அளவில் நான் அப்படின்னா என்னன்னா, இது நம்முடைய உடலின் அமைப்பு நிலை, நம் உடலை பற்றி நமக்கு இருக்கும் சிந்தனை ஆகியவற்றை நம்முடைய எண்ணமாகும். தற்போதைய எண்ணம்னா, அதாவது இப்போது நான் எப்படி இருக்கின்றேன், என் திறமைகள் என்ன, என்னுடைய தகுதி என்ன, அறிவை கொண்டு தற்போதைய எண்ணங்களின்படி நான் இருப்பதாகும். கற்பனையில் நான் அப்படின்னா, என்னுடைய திறமை, தகுதி, அறிவை பயன்படுத்தி எதிர்காலத்தில் என்னவாக விரும்புகிறேன் என்பதுதான் கற்பனை நான். அடுத்து நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம்னா அதுதான் கற்பனையில் நான். சமுதாய பார்வையில் நான் அப்படின்னா, சமுதாயத்தின் பார்வையில் நான் எவ்வாறு இருப்பதாக மற்றவர்கள் எண்ணுகிறார்களோ அதை பற்றிய நான் ஆகும். இப்படி நம்ம நானை 4 விதத்துல அவங்க பிரிச்சு அதை நல்லா விளக்கமா சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளுடைய நானை, நம்ம சுயத்தை எப்படி அறிஞ்சு கொள்ளலாம் அப்படின்றத நமக்குள்ளே நம்ம கேள்வி கேட்கணும். உன்னுடைய தற்போதைய நான் என்பது எவ்வாறு உணர்கிறாய்? உன்னுடைய சுய எண்ணத்தை எவ்வாறு உணர்கிறாய்? அதில் ஏதேனும் மாறுதல் வேண்டும் என உணர்கிறாயா? உன்னை நீயே விரும்புகிறாயா? சில சந்தர்ப்பங்களில் மற்றவர்களை விட நீ நம்பிக்கை அதிகம் பெற்றிருப்பதாக எண்ணுகிறாயா? மற்றவர்களின் பார்வையில் நீ எச்சரிக்கையுடன் இருப்பதாக எண்ணுகிறாயா? உங்களுக்காக நீங்கள் சிலவற்றை ஒத்துக்கொள்ளும் போது மற்றவர்களுக்காக அதை ஒத்துக்கொள்வீர்களாக? உனக்கு ஏற்படும் தனிப்பட்ட விமர்சனங்களை எவ்வாறு நல்ல விதத்தில் எடுத்துக்கொள்கிறீர்கள்? மற்றவர்களால் நீங்கள் புகழப்படும் போது என்ன சொல்வீர்கள்? தன்னிறைவு அடைதல் என்பது பிரிதலை விட இயக்குவது என்பது உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு ஏற்படும் சொந்த அனுபவங்களை இப்படி நம்ம மனசுல நம்மளுடைய சுய எண்ணத்தை யோசிச்சு நம்ம வாழணும். இந்த சுய எண்ணத்தில் சிறப்பியல் என்னன்னா, சுய எண்ணத்தில் சிறப்பியல்களில் ஒன்று எதையும் நிரந்தரமான நிலையில் உருவாக்குவதும், இது நம்முடைய அனைத்து தன்மையும், அதாவது அனைத்து நான்களையும் ஒன்று சேர்த்து அதிலிருந்து வடிகட்டி நம்முடைய குணங்களை வகுத்து கொடுக்கிறது. இது நமக்கு ஏற்படும் அனுபவங்களின் வாயிலாகத்தான் கிடைக்கும். ஏற்படும் அனுபவங்கள் நம்முடைய சுய எண்ணத்தை, கவனத்தை திசை திருப்பி விடாத வகையில் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டு நம் நிலைமை மாறாமல் இருக்க செய்கிறது. இதற்கு நம்முடைய சுய கௌரவமும் நம் சொந்த மதிப்பீடுகளும் ஒன்றிணைந்து நம்முடைய உணர்வுகளை சுய எண்ணத்தின் வாயிலாக வெளிப்படுகிறது. இது நம்முடைய சுய சக்தியினால் அதிக அளவு உண்டாகிறது. பொதுவாக மனிதர்கள் தங்களுடைய செயல்களுக்காக ஆதரவை முதலில் அவர்களுக்குள்ளாகவே நாடிக்கொள்ளுதலை குறிக்கிறது. இப்போ நம்மளுடைய சுய எண்ணம் எப்படி வளர்ச்சி பெறலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. நம்முடைய சுய எண்ணமாவது நம்முடைய எண்ணங்களில் கூட்டு வடிவமாக இருக்கிறது. இது நம்முடைய திறமை மற்றும் தகுதிகளை முதலில் நம்மை உணரச் செய்து அதற்கேற்ப நம் குணங்களையும் அனுபவங்களையும் கொண்டு நம்முடைய சுய வளர்ச்சியை மேம்படுத்த உதவுகிறது. மேலும் இது நம்முடைய எதிர்கால நிலையை மட்டும் சிறப்பிப்பதோடு அல்லாமல் தற்போதைய நிகழ்கால சூழ்நிலையும் சமாளித்து எதிர்கொள்ளவும் உதவுகிறது. மேலும் நம்முடைய சமுதாயத்தில் நான் என்ன என்பதை நம்ம மற்றவர்களை பற்றியும் எண்ண வேண்டும். அவர்களுக்கு உணர்வை நம்முள் உருவாக்குகிறது. மேலும் இதில் நம் சமுதாயத்தோடு சேர்ந்து வாழ்வதனால் அதனுடைய சமுதாயத்தின் சட்டத்திட்டங்கள், தொடர்புகள், கலாச்சார பழக்கங்கள் ஆகியவற்றைகளும் ஏற்றுக்கொள்ள செய்கிறது. சுய விமர்சனம் என்பது நம்முடைய தனித்தன்மையை நாம் உணர்ந்து அதற்கேற்ப நம்மை மாற்றிக்கொள்வத உதவுகிறது. இது நம்முடைய குறைகளையும் நாம் அறியாதவைகளையும் நமக்கு உணர்த்துகிறது.
மேலும் வரும் வாய்ப்புகளை சரியானபடி கண்டு கொண்டு அதற்கேற்ப செயல்படவும், தேவையில்லாதவர்களை ஒதுக்கிவிட்டு நம் சுய வளர்ச்சியை சிறந்த முறையில் வளர்த்து கொள்ள சுய ஏற்பு, சுயஞானம் அவசியமாகும். சுய ஏற்பு என்பது நம் நிறையை மட்டும் அல்லாமல் குறையையும் இரண்டையும் அப்படியே ஏற்றுக்கொள்வதை குறிக்கிறது. இதனால் நம்மால் சிறந்த முறையில் செயல்பட முடியும். நாம் எந்தவித நம்மை ஏற்றுக்கொள்கிறோமோ அதே போல் மற்றவர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படுவோம். நம்மளுடைய சுய ஏற்பு அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா செல்ஃப் அக்செப்டன்ஸ். சுய ஏற்பு என்பது என்னை நானே ஏற்றுக்கொள்வதை குறிக்கிறது. அதாவது என்னுடைய பலங்களையும் பலவீனங்களையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளுதலாகும். தன்னை உணர்ந்து கொள்ளுதல். தன்னை பற்றி உணர்ந்து கொள்ளுதல் என்பது ஒருவன் தன்னுடைய தகுதிகள், திறமைகள், தன் பலம் மற்றும் பலவீனங்களை முழுமையாக உண்மையுடனும் புரிந்து கொள்ளுதலே ஆகும். மேலும் தன்னிடம் உள்ள விரும்பக்கூடிய மற்றும் விரும்ப இயலாத குணங்கள், செயல்கள் ஆகியவற்றைகளையும் முழுமையாக தெரிந்து கொள்ளுதலே தன்னை உணர்ந்து கொள்ளுதல் என்ற சொற்றொடர் குறிக்கிறது. நாம் நம்மை பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமானால் 4 வகையான வழிமுறைகளை கையாள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. முதலாவது, நேர்மறையான முறையில் தன்னை பற்றி சுய பரிசோதனை செய்து கொள்ளுதல் வேண்டும். அது யதார்த்தமானதாகவும் இருத்தல் வேண்டும். இன்பமானவைகளை மட்டும் ஏற்றுக்கொள்ளாமல் துன்பமானவைகளையும் ஏற்றுக்கொள்வது என்பது நேர்மையான சுய பரிசோதனை ஆகும். இதன் காரணமாக ஒருவர் முழுமையான வகையில் தன்னை உணர்ந்து கொள்ளுதல் என்பது. இரண்டாவது, தன்னை தானே சரியான முறையில் கணித்து கொள்ளவும் ஒருவருக்கு தெரிந்திருத்தல் வேண்டும். மேலும் பாரபட்சமற்ற முறையில் நம்முடைய செயல்களில் தன்மையை சரியானது எது, தவறானது எது என்று சரியாக தீர்ப்பிட வேண்டும். இந்த குணமானது நம்மை பற்றி நாம் உணர்ந்து கொள்ள மிக முக்கியமானதாகும். மூன்றாவது, தன்னை உணர்ந்து கொள்ளுதல் மற்றவரின் மேல் நாம் கொண்டிருக்கும் மதிப்பீடுகளும் கருத்துகளையும் போல மற்றவர்கள் நம்மீதும் கொண்டிருக்கும் மதிப்பீடுகளும் கருத்துகளும் எவ்வாறு உள்ளது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமாகும். நான்காவது, நாம் கொண்டிருக்கும் எண்ணங்களுக்கும் பழக்க வழக்கங்களும் கடந்த காலம் எவ்வாறு செயல்பட்டுள்ளன என்பதை அறிந்து கொள்ளுதல் வேண்டும். ஏனெனில் இதுவும் நம்மை பற்றி நாம் புரிந்து கொள்ள இன்றியமையாததாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு சின்ன கதை கேட்கலாம். அந்த கதையின் முடிவில் நம்மளுடைய மன உறுதி எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு இந்த கதை ஒரு உதாரணமாக இருக்கும். ஒரு ஊரில் ஒரு ராஜா ஆண்டுட்டு இருந்தார். அவர் ரொம்ப சிறப்பான ஆட்சி புரிந்தார். மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருந்தாங்க. அவர் அவருடைய கடமைகள்லாம் அவர் முடித்துட்டார். அவங்க பசங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ அவர் துறவரம் போகணுன்ற எண்ணத்தில் உறுதியாக இருக்கார் அவர். அப்போ அங்கே சுத்தூரம் இருக்கிற இடங்கள்லாம் போய் தேடுறார். யார் ஒரு முனிவர் நம்ம குருவாக நம்ம ஏற்றுக்கலாம், நம்ம துறவரம் போகிறதுக்கு அவர் நம்மளுக்கு வழி நடத்துகிற மாதிரி யார் இருக்கிறாங்கன்னு சொல்லி தேடுறாரு. தேடும்போது கொஞ்சம் ஒரு மலை அடிவாரத்தில் ஒருத்தர் இருக்கிறதா கேள்விப்படுறாரு. அவரை பற்றி நிறைய நல்லதெல்லாம் கேட்டுட்டு சரி இவரை நம்ம குருவாக ஏற்றுக்கிட்டு அவர் கீழே நம்ம போய் ஒரு சீடனாக சேர்ந்தோம்னா நம்ம துறவரம் மேற்கொள்றதுக்கு வழிகாட்டுதலாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அவர் அங்கே போய் அந்த முனிவர்கிட்ட கேட்குறார். அந்த முனிவர் எடுத்த உடனே அவர் சீடனாக ஏற்றுக்கல. ஏன்னா இது மாதிரி நிறைய பேர் நான் துறவரம் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்தவங்க எல்லாம் பாதியிலே விட்டுட்டு போனது அவர் நிறைய பார்த்துருப்பார். அதனால இந்த ராஜா கேட்கும், அதுவும் அரசாண்ட ராஜா எவ்வளோ ஒரு செல்வாக்கில் வாழ்ந்திருப்பார். அதனால அந்த ராஜாவை உடனே சேர்த்துக்கல, வரும் சீடராக ஏற்றுக்கல. அப்போ என்ன சொன்னார், நீங்கள் இங்கே தங்குங்க கொஞ்ச நாள், அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தங்க சொல்கிறாரு. அப்போ இந்த முனிவர் இவருக்கு ஒரு டெஸ்ட் வைக்கணும்னு யோசிச்சாரு. எப்படின்னா, ஒரு அழகான பெண்ணை உருவாக்கி அந்த பெண்ணுக்கு இவரோட பழக வச்சோம்னா இவர் நிலை மாறி இருக்காரா என்னன்றதை பார்க்கலான்றதுக்காக அந்த பெண்ணுக்கிட்ட அவர் என்ன சொன்னார்னா, முனிவர் நீங்கள் அவரோட பழகுங்க, நல்லா பேசுங்க, அவருடைய வீட்டை பற்றியும் மனைவி மக்கள்
அப்புறம் நாட்டை பற்றியும், நாட்டில் உள்ள செல்வங்கள், அதில் உள்ள பிரச்சனைகள், இதை பற்றி அவ்வப்போது எப்பப்பெல்லாம் நீங்கள் அவரை பார்க்குறீங்களோ அப்போ இதை பற்றி எல்லாம் பேசி அவரோட நட்போடு இருங்க, பேசுங்க, நிறைய பேசுங்க அப்படின்னு சொல்லி விடுறாங்க. அதுக்கப்புறம் ராஜா அந்த பெண்மணியோட பேசுகிற வாய்ப்பு கிடைக்குது. பேசுகிறார் கொஞ்ச நாள். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த முனிவர் பார்க்கும்போது நல்லா அவங்க 2 பேருமே பழகுறாங்க, பேசுகிறாங்க, சிரிக்கிறாங்க. அப்போ என்ன நினைச்சாருன்னா, இந்த ராஜா கொஞ்ச நாளில் நான் இவங்க திருமணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல போகிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்துட்டார். ஒரு நாள் 2 பேரும் ஒன்றா வந்தாங்க, அந்த முனிவர்கிட்ட வந்தாங்க. வந்த உடனே அந்த ராஜா என்ன சொன்னார்னா, எனக்கு ஒரு உதவி செய்யணும் ஐயா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி இவர் கேட்டதுக்கு, இந்த பெண்மணியும் நீங்கள் சீடராக உங்களுடைய இடத்துல சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த முனிவருக்கு ஒரே அதிர்ச்சியாக இருந்தது. என்ன, நம்ம அனுப்பிச்ச வேலை வேற, இங்கே நடந்திருக்கிறது வேற அப்படின்னு ஒரு ஆச்சரியமாக போச்சு அவருக்கு. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, அப்போ அவர் என்ன சொன்னார், நான் எப்படி அவங்களோட பழகும்போது உங்களை பற்றின விஷயங்கள் மட்டுமே அவங்ககிட்ட நிறைய பேசினேன். நீங்கள் தவத்தில் எப்படி வலிமை வாழ்ந்தவர்கள், நீங்கள் தவத்தை எவ்வளோ நாளாக செஞ்சிட்டு இருக்கீங்க, உங்கள் குருவை அடையிறதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சுருக்கோம் அப்படின்லாம் உங்களை பற்றி நிறைய நாங்கள் பேசணும். அப்போது பேசிகிட்டு இருக்கையில் அந்த பெண்மணி அவங்களே தவம் இருக்கணும், அவங்க வாழ்க்கையில் துறவறம் மேற்கொள்ளணும், அவங்களுக்கே எண்ணம் உங்ககிட்டயே சீடனா சேர்ந்துக்கணும் அப்படின்ட்டு அவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னு சொன்னார். சொன்னோடனே இந்த முனிவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. சரின்னு அதுக்கப்புறம் நீ என்னோட இடத்துல சீடனா நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் அவரை கூப்பிட்டு கேட்டார், எப்படி அந்த பெண்ணோட பழகும்போது உங்களுக்கு உங்களுடைய எண்ணத்தில் நீங்கள் தீவிரமாக இருந்தீங்க, எப்படி உங்களால் துறவரம் மேற்கொள்ளணும்னு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ அந்த ராஜா சொன்னார்லாம், நான் அரசவையில் இருக்கும்பொழுதே முடிவெடுத்தேன், நம்ம துறவரம் போகிறோம் கட்டாயம் அப்படின்றது. அந்த துறவரம் போகிறோன்ற முடிவில் ரொம்ப தீர்க்கமாக இருந்தேன், அதில் உறுதியுடன் இருந்தேன். அப்போ நான் ஒரு எழுதுகோலில் எழுதி வச்சேன், என்னன்னு, இப்போ நம்ம துறவரம் மேற்கொள்ளும் போது நமக்கு தடையாக வரக்கூடிய காரணிகள் என்னென்னு சொல்லிட்டு நான் எழுத ஆரம்பித்தேன். அதில் முதல்ல பெண் வரும், மது வரும், அதுக்கப்புறம் செல்வங்கள், பிள்ளைகள், இது மாதிரி நாட்டு மக்கள், இது மாதிரி எல்லாத்தையும் எழுதினேன். இந்த போன்ற எண்ணங்கள் நமக்கு தோன்றுனா கூட கடைசியில் நான் துறவரம் போகணும், எனக்கு அதுதான் இப்போ தேவை, என்னுடைய முடிவு, அதை நான் உறுதியாக இருக்கேன், இதை நான் சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு அதில் எழுதி நான் வந்துட்டேன். இப்போ அந்த பெண் என்கிட்ட பேசும்போது கூட இவங்ககிட்ட பேசுகிறோம், நட்பாக பேசுகிறோம், ஆனால் நான் துறவரம் போகணும், அதுக்குண்டான முயற்சியில் நான் இருக்கிறேன், அதுக்குண்டான பயிற்சி நான் எடுப்பேன், அதுக்குண்டான செயல்முறைகளை நான் கட்டாயம் செய்வேன் அப்படின்ற மன உறுதியில் நான் திடமாக இருந்தேன். அவங்க எவ்வளோ என்னை பற்றி, நாட்டை பற்றியோ, மக்களை பற்றியோ, பொருட்செல்வம் இதெல்லாம் பற்றி பேசினா கூட எனக்கு மனசு அதெல்லாம் லைக் இல்லை. என்னோட எண்ணம் ஒரே முடிவில் இருந்தது, நான் முனிவர் ஆகணும் அப்படின்ற முடிவிலேருந்து நான் மாறவே இல்லை, துறவரம் ஏற்கணும் அப்படின்ற முடிவுலேருந்து நான் மாறவே இல்லை அப்படின்னு அந்த ராஜா சொன்னாராம். இதை பார்த்த உடனே அந்த முனிவருக்கு ரொம்ப வியப்பாகவும் இருந்தது. அதே டைம் அவளை நீ துறவரம் மேற்கொண்டு நீ தயாராகிட்ட அப்படின்னு சொன்னாருங்க. ஸோ இப்போ வாழ்க்கையில் நம்ம எந்த முடிவு எடுத்தாலும் அந்த முடிவில் நம்ம அந்த முடிவு லட்சியத்தையோ ஏதோ ஒன்று அடையும் போது அதுக்குண்டான படிகளை நம்ம எழுதி வைக்கணும், அதில் நம்ம தீர்க்கமாக இருக்கணும் அப்படின்றது இந்த கதன் மூலம் நமக்கு விளங்குது. இந்த கதையின் மூலம் நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளும் எதிர்கொள்வதற்கான சங்கல்பங்களையும் நிறைவேற்றுவதற்காக தெளிவும் துணிவும் நமக்கு இருக்க வேண்டும். அந்த தெளிவையும் துணிவையும் நம் மகரிஷி அருளிய தவங்களையும் தற்சோதனைகளையும் விடாமுயற்சியுடன் செய்வதன் மூலம் பெறலாம். இதனை நன்மணி ஐயா அவர்கள் பல சிந்தனைகளை நமக்கு தெளிவாக விளக்கியுள்ளார்கள். அவற்றையெல்லாம் உணர்ந்து விடாமுயற்சியுடன் பயிற்சிகளை செய்யும் போது பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கான தெளிவையும் துணிவையும் வாழ்க்கையில் நாம் பெற்று நிறைவாய் வாழலாம். இத்துடன் இந்த உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். இதற்கு வழிமுறையாக நன்மணி ஐயா அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். நன்றி அனைவருக்கும். வாழ்க வளமுடன் ஐயா.